நமக்கு தேவை அன்பா, தேவ அன்பா? செபிப்போம். அன்புள்ள பிதாவே, இந்த வேலைக்காக உமக்கு தோத்திரம். எங்களோடு நீர் பேசும் உம்முடைய வசனத்தின் மூலமாய் நீர் எங்களை ஆசீர்வதியும். நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு உங்களை வாழ்த்துகிறேன். ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 42வது வசனம். உங்களில் தேவ அன்பு இல்லை என்று உங்களை அறிந்திருக்கிறேன். நாம் வாசித்த வேத வார்த்தை இயேசு இந்த பூமியில் இருந்தபோது சொல்லியதாகும். இயேசு சொல்வது என்ன? உங்களிடம் தேவ அன்பு இல்லை என்று சொல்லுகிறார். யாரை பார்த்து இயேசு இந்த வார்த்தையை சொல்லுகிறார்? ஒரு கூட்ட யூத ஜனங்களை பார்த்துதான் உங்களிடம் தேவ அன்பு இல்லை என்று சொல்லுகிறார். உங்களிடம் தேவ அன்பு இல்லை என்று யூதர்களை பார்த்து சொல்வதின் பின்னணி என்ன? யோவான் 5ஆம் அதிகாரம் ஆரம்பம் முதல் வாசித்தால் அநேக காரியங்களை நாம் காண்கிறோம். கவனியுங்கள். இயேசு எருசலேமுக்கு செல்லுகிறார். அங்கே ஆட்டு வாசல் அருகே உள்ள பெதஸ்தா என்ற குளத்திற்கு செல்லுகிறார். 38 வருஷம் வியாதியாய் கிடந்த மனுஷனுக்கு சுகம் கொடுக்கிறார். படுக்கை எடுத்துக்கொண்டு செல்லும் அவனை பார்த்து யூதர்கள், இன்று ஓய்வு நாள் அல்லவா, நீ படுக்கை எடுத்துக்கொண்டு செல்வது நியாயமல்ல என்று சொல்லுகிறார்கள். என்னை சொஸ்தமாக்கினவர் இயேசு என்று அவன் யூதரிடம் சொல்லுகிறான். அவர் அவனை ஓய்வு நாளில் குணமாக்கினபடியால் யூதர்கள் இயேசுவை கொலை செய்ய வகை தேடினார்கள். அவர்களிடம் இயேசு தேவனை பிதா என்று சொல்லுகிறார். இயேசு தேவனை பிதா என்று சொன்னது நிமித்தமாக இயேசுவை கொலை செய்ய அதிகமாய் வகை தேடினார்கள். ஓய்வு நாளில் சுகப்படுத்தினதற்காக, தேவனை என் பிதா என்று சொல்லியதற்காக இயேசுவை கொலை செய்ய வகை தேடின, அதிகமாய் வகை தேடின யூதர்களை பார்த்துதான் இயேசு சொல்லுகிறார், உங்களுக்குள் தேவ அன்பு இல்லை. உங்களுக்கு தேவ அன்பு இல்லை. உங்களிடம் அன்பு இல்லை என்று இயேசு சொல்லவில்லை. உங்களிடம் தேவ அன்பு இல்லை என்று இயேசு சொல்லுகிறார். அன்புக்கும் தேவ அன்புக்கும் வித்தியாசம் உண்டு. நான் மீண்டுமாக சொல்லுகிறேன், அன்புக்கும் தேவ அன்புக்கும் வித்தியாசம் உண்டு. அந்த யூதர்களுக்கு அன்பு இருந்தது, தேவ அன்பு இல்லை. கற்பனையின் மேல் அன்பு இருந்தது, எனவேதான் ஓய்வு நாளை கடைபிடிக்கவில்லை என்று சொன்னார்கள். தேவன் மேல் அன்பு இருந்தது, எனவேதான் இயேசு தேவனை பிதா என்று அழைத்ததை ஏற்றுக்கொள்ளவில்லை. கற்பனையின் மேல் உள்ள அன்பு, தேவன் மேல் உள்ள அன்பு கொலை செய்யும் அளவுக்கு மேலோங்கி இருந்தது. ஆனால் தேவ அன்பு இல்லை. ஓய்வு நாளில் படுக்கை எடுத்துக்கொண்டு செல்கிறாயே என்று சுகம் பெற்றவனை திட்டினார்கள். ஆனால் 38 வருஷம் படுக்கையில் கிடந்தவன் சுகம் பெற்று விட்டானே என்ற மகிழ்ச்சி இல்லை, சந்தோஷம் இல்லை. தேவனை பிதா என்று இயேசு சொன்னதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. தேவனை கனம் பண்ணினார்கள். ஆனால் தேவன் சார்பாக ஒருவர் நின்று தேவனின் கிரியைகளை நடப்பிப்பதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. தேவனின் பிரதிநிதியாக இருக்கும் இயேசுவை கனம் பண்ண விருப்பமில்லை. எனவேதான் இயேசு அந்த யூதர்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களுக்கு அன்பு இருக்கிறது, ஆனால் தேவ அன்பு இல்லை. ஒரு தேவனுடைய பிள்ளை அன்பு மாத்திரம் இருந்து தேவ அன்பு இல்லாமல் இருக்க முடியுமா? முடியும். கவனியுங்கள். 2 பிரதான கற்பனைகளை ஆண்டவர் சொன்னார். அது என்ன? முதலாவது கற்பனை, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இதற்கு ஒப்பான 2ஆம் கற்பனை, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும்
அன்பு கூறுவாயாக. முதலாம் கற்பனை நிறைவேற்ற அன்பு போதும், ஆனால் இரண்டாம் கற்பனை நிறைவேற்ற தேவ அன்பு வேண்டும். அந்த யூதருக்கு முதலாம் கற்பனையை நிறைவேற்றுகிற அளவுக்கு அன்பு இருந்தது. எனவேதான் கொலை செய்ய வகை தேடினார்கள். அந்த யூதருக்கு இரண்டாம் கற்பனையை நிறைவேற்ற தேவ அன்பு இல்லை. எனவேதான் ஓய்வு நாளில் குணமானதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நான் 38 வருஷம் படுக்கையில் கிடந்து ஓய்வு நாளில் இயேசு சுகமாக்க வந்தால் நான் வேண்டாம் என்று சொல்லுவேனோ? சொல்ல மாட்டேன். சுகம் கொடுத்தவரை கொலை செய்வேனோ? இல்லை. சுகம் கொடுத்தவரை கொண்டாடுவேன். நான் இப்படித்தான் இருப்பேன், எனவே அவனும் அப்படித்தான் இருப்பான் என்ற எண்ணம் இல்லை. அவன் வியாதியை தன் வியாதியாக, அவன் பெற்ற சுகத்தை தான் பெற்றதாக நினைக்க முடியவில்லை. இரண்டாம் கற்பனையை நிறைவேற்ற முடியவில்லை. காரணம் தேவ அன்பு இல்லை. எனவேதான் ஆண்டவர் சொன்னார், உங்களிடம் தேவ அன்பு இல்லை. பிரிய நண்பரே, உங்களிடம் அன்பு உண்டு, தேவ அன்பு உண்டா? அருமை உடன் ஊழியரே, உங்களிடம் அன்பு உண்டு, தேவ அன்பு உண்டா? நம்மிடம் அன்பு உண்டு, தேவையானது தேவ அன்பு. அன்பு தேவனை நேசிக்க வைக்கும். தேவ அன்பு தன்னை போல் பிறனை நேசிக்க வைக்கும். இன்றைய கிறிஸ்தவத்தில் அன்பு ஏராளம் தாராளம் உண்டு. தேவ அன்புக்குத்தான் பஞ்சம். ஜெபம், வேதம், ஊழியம், கூட்டங்கள், பாடல், ஆராதனை, துதி, தோத்திரம், இதற்கெல்லாம் பஞ்சமே இல்லை. இது அன்பு. பக்கத்து வீட்டு எதிர் வீட்டுக்காரனை நேசிப்பது, மற்றவர் பிரச்சனையை தன் பிரச்சனையாக எடுத்து ஜெபிப்பது, செயல்படுவது, தீமைக்கு நன்மை செய்வது, என்னை போல் அவனும் என்ற எண்ணம், துன்பம் வேதனை கொடுப்பவர்களையும் நேசிப்பது, ஜெபிப்பது, வயதான காலத்தில் தாய் தகப்பனை பேணுவது, ஏழை எளிய மக்கள் மீது கரிசனை கொள்வது, இது தேவ அன்பு. இன்றைய தேவை அன்பு அல்ல, தேவ அன்பு. ஆவியினால் நிரப்பும், கிருபையினால் நிரப்பும், வரங்களினால் நிரப்பும் என்று கேட்கிறோம். தேவ அன்பினால் நிரப்பும் என்று கேட்பது இல்லை. தினமும் தேவ அன்பு என்னை நிரப்பட்டும் என்று கேட்க வேண்டும். தேவன் மீது அன்பு செலுத்த செலுத்த தேவ அன்பு நம்மை நிரப்புகிறது, நிரப்ப வேண்டும். தேவன் மீது அன்பு செலுத்துகிறோம் என்று சொல்லுகிறோம், ஆனால் தேவ அன்பு நம்மை நிரப்புவதில்லை. அதன் வெளிப்பாடும் இல்லை. தற்பரிசோதனை செய்ய வேண்டியதான மிக முக்கியமான ஒரு காரியம். நாம் தேவன் மேல் அன்பு கூர்ந்து நாம் தேவ அன்பினால் நிரப்பப்பட நம்மை அர்ப்பணிப்போமா? ஜெபிப்போம். அன்புள்ள பிதாவே, இந்த வேலைக்காக உமக்கு தோத்திரம். எங்களிடத்திலே அன்பு உண்டு, ஆனாலும் இன்னும் தேவ அன்பு எங்களுக்கு தேவை என்பதை உணர்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் மூலமாக தேவ அன்பு இன்னும் அதிகமாய் எங்களை நிரப்புவதற்கு விரும்புகிறோம், வாஞ்சிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை நிரப்புவீராக. நீர் மாத்திரம் மகிமைப்படும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு தேவ அன்புக்கு நேராய் நம்மை நடத்த வேண்டும். மறந்து விடாதீர்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.